சாட்டர்டே மார்னிங்காக வந்து எந்திரிச்சதே லேட்டு தான். இதில் எங்கடா போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மதியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திகை தீபம் வரையா, அதனால் வந்து 2வது நாள் தீபம் போடணும். அதுக்கப்புறம் மொச்சப்பயிறு கிரேவியும் மொச்சப்பயிரில் வடையும் தான் செய்யலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து மொச்சப்பயிரை வேக வச்சு அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அப்படியே வந்து தாளிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி எப்போத்தாலும் ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்குமே, இந்த தாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து விம்ஜல் கடையில் 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 55 ரூபா டப்பா. இந்த 2 பாக்கெட்டோட விலையே 30 ரூபா தான். அந்த டப்பாவோட விலை 55 ரூபா. 2 பாக்கெட்டு டப்பாவில் ஊற்றினோடனே ஒரு டப்பா நம்பிருச்சு. என்னடா அது 25 ரூபாயே ஆட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அப்புறம் வந்து வடையும் போட்டுட்டேன். அதுக்கு கைக்கு மருதான் தான் வச்சுருந்தேன். அந்த காலத்து டிசைனில் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்கிறது எப்போதுமே உண்மைதான் போல். எத்தனை டிசைன் வந்தாலும் அந்த கைக்கு மருதானி வச்சு அந்த உள்ளங்கையில் ரவுண்டை வச்சு அதை சுற்றி ரவுண்டு போட்டு வைக்கிறது, அது ஒரு சூப்பரான ஒரு டிசைன். எப்போதுமே பிடிச்ச ஒரு டிசைன் எனக்கு வந்து.